சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது சட்டசபையில் பிரச்சனை, உச்சகட்ட அதிர்ச்சியில் ஸ்டாலின். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும். கரூர் கூட்ட நெரிசல் போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் உறுதியேற்க வேண்டும் என சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்காரு. தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நேற்று தொடங்கியது. அக்டோபர் 17 வரை 4 நாட்களுக்கு நடைபெறும் கூட்டத்தொடரின் முதல் நாளான நேற்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அஞ்சலி மற்றும் கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று 2வது நாள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் துயர சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கரூர் துயர சம்பவம் குறித்து விளக்கம் அளித்து பேசினார். முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் தாவேகா சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்று 11 நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. போதிய எண்ணிக்கையில் அதாவது 517 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் காவல் உயர் அதிகாரிகள், காவலர்கள் என 91 பேர் வர வைக்கப்பட்டாங்க. கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் துணை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் என மொத்தம் 606 பேர் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வாங்கப்படும் பாதுகாப்பு காவலர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வாங்கப்பட்டிருந்தது. 10,000 பேர் வருவார்கள் என்று கோரிக்கை மனுவில் கோரப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக வருவார்கள் என்று கணித்து கூடுதல் பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்பட்டன. பகல் 12 மணிக்கு தாவேகா தலைவர் கரூர் வருவார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்பட்ட நேரம் கழித்து 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். இந்த விஷயம்தான் கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்தது. கூட்ட நெரிசலில் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை கரூரில் செய்யப்படவில்லை. காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. உணவு வழங்க எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. இயற்கை உபாதைகள் கழிக்க பெண்களால் வெளியே செல்லவே முடியல. கூட்டத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்தது. மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்ற போது தாவேகாவினர் ஆம்புலன்ஸ் வாகனங்களை தாக்கினாங்க. கரூர் பரப்புரையின் போது ஜெனரேட்டர் இருந்த தகர கொட்டாய்க்குள்ள கூட்டம் புகுந்தது. மின்சாரம் தாக்குவதை தவிர்க்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை நிறுத்தியிருக்காரு. கரூர் துயர சம்பவம் நடந்த அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அதிமுக கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. சுமார் 12,000 பேர் பங்கேற்றாங்க. அங்கு கூடியவர்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் கூடி கலைந்தாங்க. இதற்கு நேர்மாறா தாவேகா கூட்டத்தில் நடந்திருக்கு. மேலும் உச்சநீதிமன்ற அவங்களுடைய இறுதி தீர்ப்பின் ஏற்று அதை அரசு செயல்படுத்தும். கரூர் கூட்ட நெரிசல் போன்ற சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் உறுதி ஏற்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இறுதி தீர்ப்பை வைத்து தான் அவர் அடுத்த முடிவும் எடுக்க போகிறாரு. இதனால் மிகவும் அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருக்காராம்.